ஜெய் ஸ்ரீராதே. ஃப்ரீடம் அப்படின்னா நம்மளுக்கு எதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும்? நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா ரியல் ஃப்ரீடம் அப்படின்னா நம்மளுடைய மனசுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும். ஏன்னா நம்மளுடைய மனசு எதால் கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்னா சத்வகுண், ரஜோகுண், தமோகுண், இந்த 3 விஷயத்தையும் நம்ம எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா தங்கத்தால் ஒரு சங்கிலி, வெள்ளியால் ஒரு சங்கிலி, இரும்பால் ஒரு சங்கிலி. ஸோ நம்ம இந்த 3 சங்கிலியால் நம்மளுடைய மனசு கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினச்சா கூட புத்தி சொல்லுது, ஆனால் அந்த மனசு சில நேரங்களில் தமோகுணம்ன்ற ஒரு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. சில நேரம் அது ரஜோகுணம், அதாவது மூட் ஆஃப் பேஷன் அப்படின்வாங்க, அந்த குணத்தால் கட்டப்பட்டிருக்கு. சில நேரம் பார்த்திங்கன்னா சத்வகுணம், அதாவது கோல்டன் செயினால் நம்ம மனசு கட்டப்பட்டிருக்கு. ஸோ எந்த சங்கிலியால் நம்ம கட்டியிருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னா, கோல்டன் செயினால் நம்ம கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதே இது அயன் சங்கிலியில் நம்மளுடைய ஃப்ரீடம் நம்மளுடைய மனசை கட்டியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு சுத்தமாக ஃப்ரீடமே இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மாடு என்ன அப்படின்னா அது ஒரு போல் ஒரு இதை கட்டியிருக்காங்க. ஒரு மாடை ஒரு கம்பியில் கட்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த கயிறு ஓரளவுக்கு நீளம் இருக்கும். ஸோ அந்த மாடுக்கு எவ்வளோ தூரம் ஃப்ரீடம் இருக்கும்? அந்த கயிறு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த கயிறோட டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் அந்த மாடுக்கு ஃப்ரீடமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட மனசு எப்படி கட்டப்பட்டிருக்கு? தங்க சங்கிலியால் சில நேரங்களில் கட்டப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப்பில் இருக்கவங்க எல்லாருமே தமோ குணமும் ரஜோ குணத்தில் தான் இருக்காங்க. சத்வகுணத்தில் யாராவது ரொம்ப இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி யாருமே அப்படி பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃப்ரீடம்னு நம்ம சொல்கிறது என்ன ஃப்ரீடம்? நம்மளால் நம்ம மனசையே கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கும்போது நம்ம மனசோட கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஃப்ரீடம் கிடைக்க போகுது? ரைட்? ஸோ இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன், எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். எல்லாத்துலேருந்து நம்ம கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்லோவாக பிட் பை பிட் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபுல்லாக ஃப்ரீடம் கிடைக்க முடியும். அந்த ஆன்மீக வாழ்க்கையிலன்றது என்னென்னா நம்ம சரியான நாலேஜை நம்மளுடைய மனசில் ஃபீட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். சரியான ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட் நாலேஜ் நம்ம கற்றுக்கணும். வெறும் ஸ்கூலில் படிக்கிறதும் காலேஜ் படிக்கிறதும் அந்த நாலேஜ் கிடையாது. சரியான ஆத்ம ஞானம், சரியான ஆன்மீக ஞானம், அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள், நல்ல சத்வ குணத்தில் வரணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களோட நம்ம எப்போவுமே நம்ம அவங்க கூட இருக்கணும்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடும். எப்போவுமே என்ன ஆனாலும் சரி அந்த மாதிரி சத்வ குணத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அந்த மாதிரி ஜனங்க கூட அவங்க கூட நம்ம சங்கம் வச்சுக்கணும். சங்கம் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் சரி நம்ம அந்த சங்கத்தை விடவே கூடாது. அந்த சங்கத்திலே இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம ஜீவன் முக்த நிலைக்கு நம்ம வர முடியும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரீடம்னு சொல்லி நம்ம பேசுகிறதுனால இந்த பிரச்சனையிலேருந்து ஃப்ரீடம் கிடைக்கல, அந்த பிரச்சனையிலேருந்து ஃப்ரீடம் கிடைக்கல, இந்த ஈக்குவாலிட்டி கிடைக்கல, இந்த ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ரியல் நாலேஜுன்னு இல்லாமல் நம்ம என்ன பேசினாலும் டைம் வேஸ்ட். ரியல் நாலேஜ் இல்லாமல் என்ன சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் டெம்ப்ரரி. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னா we should take the right spiritual knowledge and we should take the right association. We should take the
சத் சங் அப்படின்னா சத்வ குணத்தில் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, சத்வ குணத்தில் நம்ம வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் எல்லாருமே வந்து பகவானுடைய க்ளோரிஃபிகேஷன், பகவான் யார், ஆத்மா யார், பகவானுக்கும் நம்மளுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசக்கூடிய சங்கத்தில் நம்ம இருந்து கடைசி வரைக்கும் அந்த சங்கத்தை நம்ம விடாமல் ப்ராக்டிஸ்லேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் ஃப்ரீடம் அடையிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. Jai Shri Radhe. So real freedom means to take to the right knowledge, take to satsang and never leave satsang. அப்படின்னு பக்தி ரசாமிருதா மகாராஜ் ஹிந்தியில் ஒரு டாக் கொடுத்தார். அதோட டிரான்ஸ்லேஷன் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் தமிழில். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ ராதே.